தேசிய ஒற்றுமை அமைச்சுக்கு மாற்றப்பட்டு அங்கு இழுபறி நிலையில் இருந்து வந்த மித்ரா இந்தியர் உருமாற்றப் பிரிவு மீண்டும் பிரதமர் துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருவாரியான இந்திய மக்களின் எதிர்பார்ப்பிற்கு பிறகு பிரதமர் இந்த மாற்றத்தை செய்துள்ளதாக அறியப்படுகிறது. இந்த மாற்றமானது துணை அமைச்சர் சரஸ்வதிக்கு பிரதமர் அன்வார் கொடுத்த சாட்டையடியாகும் என்று இந்திய மக்களும் அரசியல் தலைவர்களும் ஊடகவியலாளர்களும் முகநூல் புலன அன்பர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சமீப காலமாக இழுபறி நிலையில் இருந்து வந்த மித்ரா பிரதமர் துறைக்கு மாற்றப்படுமேயானால் மட்டுமே செயல்பட முடியும் என்பதை பலரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் தேசிய ஒற்றுமை அமைச்சின் பேச்சாளர் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். பிரதமர் துறையில் செயல்பட்டு வந்த மித்ரா மீண்டும் தேசிய ஒற்றுமை அமைச்சுக்கு மாற்றப்பட்டது. இதனால் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பல குளறுபடிகளை செய்து வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக மித்ரா பணிக்குழு தலைவர் பிரபாகரன் கூறியிருந்தார். நாட்டில் பல பிரச்சனைகள் எழுந்து வந்த வேளையில் மித்ராவின் பிரச்சனை நாடாளுமன்றம் மற்றும் மேலவையிலும் எதிரொலிக்க செய்தது. இந்நிலையில் மித்ரா மீண்டும் பிரதமர் துறைக்கு மாற்றம் கண்டுள்ளது குறித்து அனைத்து இந்திய மக்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.